Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பரோட்டா சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதை நீங்கள் பரோட்டாக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் ஒயிட் ரைஸ்க்கு கூட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டெக்ஸ்சரை பாருங்கள், அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது போல் இருக்குது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். நீங்கள் ஏலக்காய் தூளுக்கு பதிலாக ஏலக்காய் கூட சேர்க்கலாம், 2 ஏலக்காய் சேர்க்கலாம். இப்போ இதை ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10-15 முந்திரி, 2 இன்ச் அளவு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 4-5 பூண்டு பற்கள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 10 சின்ன வெங்காயங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது நம்ம வறுத்துட்டு அரைக்க தான் போகிறோம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 மூடி தேங்காயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன தேங்காய் எடுத்திருக்கேன், அதனால் 1/2 மூடி சேர்க்குறேன். நீங்கள் பெரிய தேங்காய் இருந்ததுன்னா அதுலேயும் பாதி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வதங்கினா போதும், இது நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், இது முழுமையாக வதங்கிருச்சு. இந்த டைமில் இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் மிக்சி ஜாரில் சேர்க்கணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட கசகசா சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு கசகசாவை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் குறப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடிக்கும் நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். மறுபடிக்கும் அதே கடாயில் 100 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் 100 ml எண்ணெய்க்கு பதிலாக 50 ml எண்ணெய், 50 ml கீ கூட சேர்க்கலாம். இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் இது போல் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வதக்கிக்கோங்க. அப்போது இன்னும் சீக்கிரமாக வதங்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சிட்டு முழுமையாக வதங்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வதங்கிருச்சு, நல்லா மசிஞ்சிருச்சுல, இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலா கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. இந்த விழுதை நம்ம எண்ணெயிலே வதக்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வறுத்துக்கோங்க.
வதக்கிட்டு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிக்ஸி ஜாரை கழுவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரம்பத்தில் மிளகாத்தூள் போடும்போதே மஞ்சள் தூள் சேர்த்துருக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்குறேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லாவே வத்தி இருக்கு. அதே போல் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். சுட சுட சாதம், பரோட்டா, சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வெரைட்டி ரைஸ் பண்ணிங்கன்னா கூட இது கூட வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.